பேராசிரியர், எழுத்தாளர், மிக முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஆய்வு செய்து எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் ஐயா திரு கா. நெடுஞ்செழியன் நம்ம இணைந்திருக்கிறார். பேராசிரியராக, அதுவும் முக்கியமா ஆசீவகமும் ஐயனார் வரலாறுன்னு ஒரு சமூகத்தையே ஒரு அதிர்வடைய செய்த ஒரு நூலையும் எழுதின ஒரு பெருமைக்குரியவர் நீங்க தான். தமிழக அரசுடைய விருதினையும் பெற்றிருக்கீங்க. எங்களுக்கு ஆரம்ப வினாவே சமீபத்தில் கண்டிப்பாக கீழடியை பற்றிய பலவிதமான விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கய்யா. கீழடியில் கிடைத்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதே போல கீழடியில் ஆசீவகம் தொடர்பான எச்சங்கள் இருக்கின்றனவா? தொடக்கமே மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. கீழடியில் நடக்கக்கூடிய ஆய்வுகளை தொடக்க கட்ட ஆய்வினையும் சென்று பார்த்திருக்கிறேன். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வினையும் 30ஆம் தேதி சென்று பார்த்து வந்தேன். தமிழகத்தினுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய தேவையை, கட்டாயத்தை கீழடி ஆய்வுகள் உணர்த்தி இருக்கின்றன. அந்த கீழடி ஆய்வின் வழியாக தமிழருடைய நாகரிக செழுமை, அதாவது தமிழரினுடைய திணை வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை எப்படி நகர நாகரிகமாக மலர்ந்திருக்கிறது என்பதன் அடையாளமாகவும் கீழடி ஆய்வுகள் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றன. அதனால் வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஆய்வினுடைய முடிவுகள் நம்மை பெருமிதம் கொள்ள செய்கின்றன. இப்போ ஆதன் அப்படிங்கிறது ஆதன் தமிழுடைய ஆதன் தொலைக்காட்சியுடைய பெயர். இப்போ ஆதன் அப்படிங்கிற ஒரு பெயருக்கும் ஆசீவகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கு. இப்போ இந்த ஆதன்கிற பேர் கீழடி அகழாய்வுக்கு பிறகு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பரவலாக வந்து போச்சு. ஆதன் என்ற பெயர் தொல்காப்பியத்திலேயே இடம்பெற்ற ஒரு பெயர். ஆதனும் பூதனும் ஒரு பெயரிடும் பொழுது அதுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த புணர்ச்சி வீதிகளை பற்றி சொல்லும் பொழுது ஆதன் பூதன் அப்படிங்கிற பெயரை சொல்லுவார். அதனால தமிழ் மரபில் மிக தொன்மையான பெயர்களில் ஒன்று ஆதன். ஆதன்னா அறிஞன், தலைவன் அப்படிங்கிற பல பொருள்கள் உண்டு. அப்படிப்பட்ட இந்த ஆதன் என்ற பெயர்ல கனி ஆதன், கனின்னாலே வானியல் அறிஞர்னு பொருள், கணிப்பவர்னு பொருள். அந்த கனி ஆதன் என்பவர் தான் இந்திய சிந்தனை மரபில் மிகப்பெரிய அறிவியல் கோட்பாடான சிறப்பிகம் என்ற அந்த கோட்பாட்டை, அணு கோட்பாட்டை வடித்தெடுத்தவர். இந்த சிறப்பியத்தை சமஸ்கிருதத்தில் வடமொழியில வைசேடிகம் என்று சொல்வார்கள். அதாவது விசேஷமானது, சிறப்பானது என்ற பொருள் அதை வைசேடிகம் என்று சொல்வார்கள். அதை சமஸ்கிருதத்தில் அந்த பெயர் எப்படி வடமொழியில் பெயர் உருமாறுச்சுன்னா கணாதன்னு மாறிடுச்சு. கனி ஆதன் என்பது கணாதன் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த ஆதன் என்ற சொல் தமிழ் மரபில் மிக தொன்மையான ஒரு அடையாள குறியீடு. அதுதான் தமிழ், அதாவது ஒரு தமிழினுடைய தனித்தன்மையை விளக்கக்கூடிய தொல்காப்பியத்திலேயே இலக்கண வரம்பிற்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய பெயர்கள் 2ல் 1 ஆதன் என்பது. அந்த மரபு ஒரு அறிவு மரபினுடைய தொடர்ச்சியிலும் வருகிறது. அந்த பெயர் அறிஞன்கிற பொருள்ல வரக்கூடியது. அது கீழடியில் இப்போ கிடைச்சிருக்குது. அந்த கீழடி என்பது அந்த தமிழ் மரபின் தொடர்ச்சியில் வருகிறது என்பதற்கான ஒரு அடையாளமாகவும் பார்க்கலாம். இது ஆசீவகத்தோடு மட்டுமே தொடர்புடையதாக சொல்ல முடியாது. பின்னாடி வந்த புலவர்கள் ஆதன்கிற பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆதன்கிற சேரலாதன் இதெல்லாம் வருது. தமிழ் மரபுக்குரிய அந்த பெயர் அது. ஆசீவகத்தோடு அதை இணைச்சு பார்க்க வேண்டாம். ஆசீவகம் தோன்றுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வரக்கூடிய ஒரு பெயர் அது. முக்கியமான கள ஆய்வான ஆசீவகம் தொடர்பான எச்சங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்கும். இப்போ இன்னொன்று, இந்த கீழடி ஆய்வின் வழியாக ஊடகங்கள் பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு செய்தி, ஏதோ தமிழனுடைய நாகரிகம் என்பதே கிமு 6ஆம் நூற்றாண்டில் இருந்துதான் தொடங்குவதாக வெளிப்படுத்தி வருகின்றன ஊடகங்கள். அது மிக மிக தவறு. தமிழனுடைய நாகரிகம் எந்த நூற்றாண்டில் தொடங்கியது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. பாரதி பாடியதைப் போல, என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய், தொண்டு நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும், இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப தமிழ் நாகரிகம் எப்பொழுது தொடங்கியது என்பதை நம்மால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. என்னுடைய ஆய்வின்படி தொல்காப்பியருடைய காலமே கிமு 15ஆம் நூற்றாண்டு. ரிக்வேதத்தை தொகுத்தது தமிழ்நாட்டில்தான். அதற்கு எழுத்து வடிவத்தை கொடுத்ததும் தமிழ்நாட்டில்தான். எனவே ரிக்வேதம் தொகுக்கப்பட்டு எழுத்து வடிவத்தில் கொண்டு வரப்பட்டு அதற்கு உரையும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அதை எழுதா கிளவியாக, அதை எழுத்து வடிவங்களை எல்லாம் அழித்துவிட்டு மீண்டும் வாய்மொழி மரபாகவே பின்பற்றி இருக்கிறார்கள். வேதங்கள் எழுத்து வடிவில் இருந்தன என்பதற்கும்
எழுத்து வடிவில் இல்லாமல் போயின என்பதற்குமான சான்றுகளும் தமிழ் இலக்கியங்களில் தான் கிடைக்கின்றன. நற்பணுவல் நால்வேதத்து என்பது புறநானூறு பாட்டு. பணுவல் என்றால் எழுதப்பட்ட நூல் என்பது பொருள். எனவே இந்த புறநானூறு பாட்டு இயற்றப்பட்ட காலத்தில் ரிக்வேதம் எழுத்து வடிவத்தில் இருந்திருக்கிறது என்பது புரிகிறது. அதே போல குறுந்தொகை பாடல் எழுதா கற்பின் நின் சொல்லுள்ளும் மருந்தும் உண்டோ யானுற்ற நோய்க்கு என்று வேதங்களை எழுதா கற்பு என்று எழுதாமலே கற்பித்து வரக்கூடியவை என்ற பொருளில் எழுதா கற்பு என்று குறிப்பிட்டிருக்கிறது. எனவே புறநானூற்று காலத்திற்கும் குறுந்தொகை காலத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு நமக்கு தெரிகிறது. அதனால் தொல்காப்பியர் காலமே வேதங்கள் தொகுக்கப்பட்ட அந்த கிமு 15ஆம் நூற்றாண்டு என்பதை நான் பல்வேறு ஆய்வுகள் மூலமாக சான்றுகள் மூலமாக உறுதி செய்திருக்கிறேன். தொல்காப்பியர் காலத்திலேயே இவ்வளவு செழுமைமிக்க ஒரு இலக்கணத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மொழி, மக்கள் எத்தகைய பண்பாட்டு முதிர்ச்சி உடையவர்கள், பண்பாட்டு பழமை உடையவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதனால கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் தமிழ் நாகரிகம் தொடங்குகிறது என்பது வரலாற்றை திருப்பி போடுவதைப் போல. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி, ஆசீவகத்தினுடைய எச்சங்கள் கீழடி ஆய்வில் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த கீழடிக்கு போற வழியில ஐயனார் கோயில் இருக்கிறது. அந்த கீழடிக்கு போகக்கூடிய வழியில் உள்ள ஐயனார் கோயில் இருக்கிறதுனால, ஏன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றியதுதான் ஆசீவகம். ஆசீவகத்தை உருவாக்கிய அந்த பேரறிஞர், உலக பேரறிஞர்களுக்கெல்லாம் பேரறிஞராக விளங்கியவர் நம்ம ஐயனார். அவருடைய குடும்ப பெயர் கலியன் என்பது, அவருடைய இயற்பெயர் சாத்தன் என்பது. மற்போரில் சிறந்து விளங்கிய காரணத்தினால் அவரை மற்கலியன் என்றும் சொன்னார்கள். புத்தரினுடைய காலத்தில் வாழ்ந்தவர், மகாவீரருடைய நண்பராக இருந்தவர். இந்த செய்திகளை என்னுடைய பேட்டிகளில் பலமுறை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அவர் இயற்றிய அகநானூறு பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதே போல 3 ஐயனார்கள் என்பது என்னுடைய ஆய்வு முடிவு. 3 ஐயனார்களும் சமகாலத்தவர்கள், கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த அந்த 3 ஐயனார்கள் பாடிய பாடல்கள் நமக்கு எல்லாமே இப்ப அகத்திணை பாடல்களாக கிடைக்கின்றன. அதான் பெரிய கொடுமை. அவர்கள் எழுதிய அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை எல்லாம் எந்த உரைநடையில் எழுதினார்களா, கவிதையில் எழுதினார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பாடிய அகப்பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதனால் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே, அதாவது கீழடி அகழாய்வுக்கு முன்பாகவே, இது செழுமைமிக்க பாரம்பரியமிக்க ஒரு பண்பாட்டை உள்ளடக்கியதாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சாலமன் பாடல்கள் பைபிளில் இடம்பெற்றிருக்கின்றன பழைய ஏற்பாட்டில். அந்த அந்த பாடல்களை குறிப்பிடுகின்ற பொழுது ஆங்கிலத்தில் சாங் ஆஃப் சாங்ஸ், அதாவது பாடல்களின் பாடல்கள் அப்படிங்கிற பொருள்ல சாங் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்புல உன்னத பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாலமன் பாடல்களை கைம் என்பவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அந்த ராபின் கைம் அவருடைய ஆய்வுடைய முடிவுகள் என்ன அப்படின்னா, சாலமன் கிமு 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் பாடிய பாடல்கள் காதல் பாடல்களாக இருக்கின்றன. ஆனால் இது கடவுளை போற்றும் துதிப்பாடல்களுக்கு இணையாக அவற்றை விட மேலானவையாக கருதப்படுகின்றன. அப்படிங்கிற கோணத்துல அந்த பாடல்களினுடைய தோற்றம் எங்கிருந்து வந்திருக்கும்? ஏன்னா கடவுள் வழிபாட்டை பற்றி, கடவுளினுடைய பெருமைகளை பற்றி துதி பாடல்களாக பாட வேண்டிய அந்த இடத்துல மானுட காதலை பற்றி பாடிய சாலமனுடைய பாடல்கள் இடம்பெற்றிருப்பது எப்படி? இப்படி மானிட காதலை போற்றி புகழக்கூடிய ஒரு இலக்கிய மரபு உலகத்துல வேற எங்கேயாவது இருக்குதா? தமிழ் மரபுதான். சாலமனுக்கு முன்ன இருந்துச்சா, பின்ன இருந்துச்சா? சாலமனுடைய அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டுல, அண்டைய நாடுகள்ல இருந்துச்சா அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வேற எங்கேயுமே இல்லை. தமிழ் வணிகர்களோடு அவர் கொண்டிருந்த தொடர்பின் காரணமாக தமிழ் அக இலக்கியங்களை படித்து அவற்றை பின்பற்றித்தான் இந்த பாடல்களை எழுதியிருக்கணும் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்தார். அதற்கு அவர் சொன்ன காரணம், சாலமனுடைய காலத்துல ஈப்ரு மொழியில் கலந்துள்ள தமிழ் சொற்கள், சாலமனு காலத்துல சாலமனுக்கும் தமிழகத்திற்கும் ஏற்பட்ட வணிக தொடர்பு, அதன் வழியாக அந்த ஈப்ரு மொழியில் பாடி அந்த சாலமனுடைய காதற் பாட்டிலும் கலந்துள்ள தமிழ் சொற்கள். அப்போ சாலமன் தமிழை அறிந்து தமிழ்நாட்டோடு தொடர்பு கொண்டிருந்தவன் மட்டுமல்ல, தமிழ் மொழியையும் அறிந்திருக்கிறான். அதனால்தான் தமிழ் சொற்கள் அவனுடைய பாடல்களில் இடம்பெற்றிருக்கின்றனன்னு வச்சு இந்த மாதிரியான பாடல்கள் உலகத்திலேயே தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கின்றன. அதனால் இந்த பாடல்களின் தாக்கத்தினால்தான் சாலமன்
அந்த பாடலை ஏற்றிருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய ஆய்வு முடிவு. அதை பின்பற்றி அருள் தந்தை மரிய அற்புதம் சாலமனுடைய பாடல்களையும் சங்க இலக்கிய பாடல்களையும் தொகுத்து வாட்டிகன் பல்கலைக்கழகத்திலேயே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அதனால இப்ப சாலமன் காலம் 9ஆம் நூற்றாண்டுன்னா சங்க இலக்கியங்களினுடைய காலம் எங்க போகுது? 9ஆம் நூற்றாண்டுக்கு போகுதா இல்லையா? அதற்கு முன்பே அவை தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது புலனாகிறது அல்லவா? இதன் வழியாக சங்கங்கள் பற்றி தமிழ் இலக்கியத்தில் மரபு வழியாக சொல்லக்கூடிய வரலாற்று உண்மைகள் மேலும் உறுதி பெறுகின்றன. அதனால் ஏதோ கீழடியில் தான் முதல்ல தமிழ் நாகரிகம் தொடங்கியதாக சொல்வதும், கீழடி தமிழின் தாய்மொழி என்று சொல்வதும் எல்லாம் தமிழினுடைய தொடக்கத்தை அதோடு நிறுத்திவிடக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கிறதோ என்று கூட ஐயப்பட வேண்டியிருக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதை வந்து தமிழர்கள் ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. நம்ம இது வந்து மிக ஒரு பெருமையான விஷயமா நினைக்கிறோம். ஏன்னா இதையே வந்து இந்திய அரசோ அல்லது மைய அரசோ வந்து கவனிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் சொல்றாங்களா நமக்கு தெரியல. அதாவது அந்த கண்டுபிடிப்புகள் தமிழகத்தில் ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கின்றன என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அங்கிருந்துதான் தொடங்குகிறது என்பதை நாம ஏற்க முடியாது. இன்னும் சொல்ல போனா என்னுடைய ஆய்வுகளின் வழியாக இப்ப நீங்க குறிப்பிட்ட ஆசிவகம் ஐயனார் வரலாற்றிலேயே சங்க இலக்கியத்தினுடைய காலத்தை வரையறுக்கணும்னா ஆசிவகத்தினுடைய காலத்தோடு அதை வரையறுக்கணும். அதாவது ஆசிவகத்திற்கு முன் ஆசிவகத்திற்கு பின் அப்படின்னு, அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுக்கு பின் அப்படின்னு தான் நீங்க தமிழ் இலக்கியங்களினுடைய குறிப்பா சங்க இலக்கியங்களுடைய காலத்தை வரையறை பண்ணணும்ட்டு இந்த கீழடி ஆய்வு தொடங்குறதுக்கு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் என்னுடைய இந்த காலத்தை வரையறை செய்திருக்கிறேன். ஆனால் கீழடி ஆய்வுகள் நம்மை பெருமிதம் கொள்ள செய்கின்றன. அதாவது ஒரு சங்கிலி தொடரில் இது ஒரு தொடர்ச்சி, இது ஒரு கண்ணி. இதற்கு முன்னும் அந்த கண்ணிகள் நீள்கின்றன, பின்னும் நீள்கின்றன. அதனால அங்கிருந்து தான் தொடங்குகின்றன அப்படின்னு சொல்லுவது ஏற்புடையதா இருக்காது. நிச்சயமாங்க. இப்போ வந்து கீழடியில் தொடங்கிட்டோம். குறிப்பான கீழடியிலையும் ஆசிவகத்தை பற்றி கேட்டால் நீங்கள் வந்து ஆசிவகத்தின் நிச்சயம் கண்டிப்பாக இருப்பது போல தான் உங்களுடைய விடைகள் தெரிஞ்சுக்க முடியுது. இல்லை இருப்பது போலன்றதை சொல்ல முடியாது, இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம்ங்கிறது தான். இப்போ நம்ம நேரடியாக ஆசிவகத்துக்குள்ளேயே வந்துடுவோம். இப்போ ஆசிவகம் பற்றி பல விஷயங்களை பல பேர் வந்து சமூக வலைதளத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்க. களத்தில் உங்களை போன்ற ரொம்ப அரிதினும் அரிதான் அறிஞர்கள் மட்டும்தான் பேசுகிறாங்க. இது இன்னும் பொதுமக்கள் மத்தியில், வெகுஜன மக்கள் மத்தியில் போகாமல் இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆசிவகம்ங்கிறது அடிப்படையில் ஒரு மதமா அல்லது வாழ்வியல் முறையா? வாழ்வியலையும் அறிவியலையும் இணைத்து உருவான ஒரு மிகப்பெரிய சமயம் ஆசிவகம். இந்த ஆசிவகத்தை நான் தோண்டி எடுத்ததே மக்கள் வழக்காற்றில் இருந்து தான். இது மறைஞ்சு போனதுன்னு சொல்ல முடியல. என்னுடைய நண்பர் பேராசிரியர் ராய் முத்தையா அவர்கள் அந்த மாற்று பண்பாடு பற்றி ஒரு சின்ன நூல் எழுதியிருந்தார். அந்த நூலில் பூவந்திங்கிற ஒரு மதுரைக்கு பக்கத்தில், இப்போ கீழடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிற்றூர் பூவந்திங்கிறது, அந்த ஊர்ல நடக்கக்கூடிய புரவி எடுப்பு விழாவை பற்றி அவர் அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார். புரவி எடுப்பு, ஆமா, அதாவது ஐயனார் கோயிலுக்கு குதிரை எடுக்கிறதுன்னு பொருள். அதற்கு இந்த குதிரை எடுப்புங்கிறதுக்கு பின்னாடி அது ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த புரவி எடுப்புல அவர் சொன்ன 3 தகவல்கள் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதாவது அங்கே காளைக்கு மண்பொம்மையில காளை செய்து அதை எடுத்துட்டு போறாங்கிறது ஒண்ணு. அப்புறம் வந்து 5 தலை நாகம் உருவம் அங்கே இடம்பெறுகிறதுங்கிறது ஒண்ணு. அப்புறம் 3வதா யானை உருவம் இருக்குதுங்கிறது. இந்த 3ம் இருக்குதுன்னு சொன்னதற்கு பிறகுதான் என்னுடைய கள ஆய்வை, அதனுடைய தேவையை நான் உணரத் தொடங்கினேன். அப்போ இந்த ஐயனாரினுடைய குறியீடு யானை. அதனால ஒவ்வொரு ஐயனார் கோயிலா பார்க்க போகும்போது பல ஐயனார் கோயில்ல இந்த சின்னங்கள் எல்லாம் இருப்பதை பார்க்கிறேன். புரவி எடுப்புங்கிறது அந்த பூவந்தி கிராமத்துல மட்டும் இல்லாமல் எல்லா ஐயனார் இருக்கிற இடத்துலயும் இந்த 3 இருக்குது. அதே போல சித்தன்ன வாயிலுக்கு பக்கத்துல அண்ணல் வாயில்னு ஒரு ஊர் இருக்கு. சித்தன்ன வாயிலுக்காக கள ஆய்வுக்கு போயிட்டு திரும்பும்போது அந்த அண்ண வாயில்ல மக்கள் வந்து புரவி எடுப்பு நடத்திக்கிட்டு வர்றாங்க. அப்போ அவங்க தலையில இந்த உருவங்கள் 3 இருந்தது. ஒரு அம்மா கிட்ட கேட்டேன் நான், இது என்னம்மா அப்படின்ட்டு. காளை இருக்கிறது வந்து நமக்கு உழவுக்கெல்லாம் வேணும் இல்லைங்களா, காளை மாடு, அதனால காளை வைக்க முடியும். சரி, இந்த பாம்பு 5 தலை பாம்பு எதுக்கு எடுக்கிறீங்கன்னு. ராத்திரி பகலா நம்ம கொல்லைக்காட்டுக்கு போறோம் வர்றோம், ஏதாவது பாம்பு கும்பு இருந்து தீண்டிடக்கூடாதுங்கிறதுனால அதை எடுக்கிறோம் அப்படின்னுச்சு. அப்புறம் யானை வந்து அங்க ஐயனார் கோயில் இருக்குது, அதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னுச்சு. அவங்களுக்கு தெரிந்தது
ஆனா இந்த மூணுமே ஐயா ஆசீவகத்தோடு தொடர்புடையதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. மக்கள் ஒரு விஷயம் தெரியுது, ஆனா அதோட மூலம் தெரியல. மூலம் தெரியல. ஆனா அதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கள ஆய்வுகளுக்கு போகும்பொழுதுதான் காளை என்பது ஆதிநாதரின் குறியீடு. ரிஷபதேவர்னே அவரை சொல்லுவாங்க. 5 தலை நாகம் என்பது பார்ஸ்வநாதரினுடைய குறியீடு. யானை ஐயனாரினுடைய குறியீடு. இப்போ அதற்கு பிறகு ஆசீவகத்துக்கு என்னடா இது ஆசீவகத்தோட தொடர்புடையதா இருக்குதுங்கிறதுனால ஆசீவகத்துல உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது ஜைன மரபுப்படி 24 தீர்த்தங்கரர்கள். அதுல முதல் திருத்தங்கரர் வந்து ஆதிநாதர், 23வது திருத்தங்கரர் வந்து பார்ஸ்வநாதர், 24வது திருத்தங்கரர் மகாவீரர். ஆசீவக மரபுப்படி 3 திருத்தங்கரர்கள் தான். முதல் திருத்தங்கரர் ஆதிநாதர், 2வது திருத்தங்கரர் பார்ஸ்வநாதர், 3வது திருத்தங்கரர் ஐயனார். அப்போ இந்த ஆசீவகத்தினுடைய இந்த 3 திருத்தங்கரர்களையும் அவர்கள் குறியீடுகளாக வணங்கி கொண்டு வர்ற உண்மை எனக்கு அப்பதான் புரியுது. ஆக ஆசீவகம் அழிந்துபடவில்லை, மக்களால் இன்றைய வரைக்கும் அது வந்து அடையாளம் தெரியாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறதுங்கிற உண்மை அதற்கு பிறகுதான் தெரிஞ்சது. அதனால இப்போ பல நேரம் சிவகங்கை மாவட்டத்துல சிங்கம்புணரிங்க ஊருக்கு பக்கத்துல சேவுகந்த பெருமாள் கோயில் இருக்கு. சிங்கம்புணரியில தான் இருக்குது. சேவுகந்த பெருமாள் ஐயனார் கோயில்னு அந்த ஐயனார் பேர். அந்த பக்கம் சேவுக பெருமாள்னு பேர் கூட வைப்பாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அப்ப இருந்திருக்கிறாரு. சேவுக பெருமாள் என்னடா அந்த பேர் இருக்குது அப்படின்னா, இந்த கோயிலுக்கு 2-3 முறை கலாய்வுக்காக போயிருக்கிறேன். சே உகந்த பெருமாள் ஐயனார். சேன்னா காளை, உகந்தன்னா விரும்பிய, அதாவது காளையை ஊர்தியாக உடைய ஆதிநாதருக்கு உகந்த ஐயனார். அப்போ ஆதிநாதருக்கு உகந்த ஐயனார்னு இருக்குதே அப்படின்னு பார்க்கும்போது பல இலக்கியங்கள்ல ஆதிநாதரினுடைய அறங்களை காப்பவர் ஹரிஹரபுத்திரர் அப்படின்ற பேரோட பாடல்கள் இருக்கு. நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல அடிமதிக்குடின்னு ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர்ல உள்ள ஐயனார் கோயில்ல உள்ள ஐயனாரை பற்றி ஒரு பிள்ளைத்தமிழ் இருக்கு. அதுல ஹரிஹரபுத்திரனே இன்னமும் ஹரிஹரபுத்திரன் சொல்றாங்க இல்லைங்களா? ஹரிஹரபுத்திரனா ஹரி அரண் அப்படின்னு பிரிச்சு சிவனுக்கும் திருமாலுக்கும் பிறந்த பிள்ளைன்னு அந்த பேரையே அசிங்கப்படுத்தி விட்டாங்க. ஆமா, இந்த ஹரிஹரன்கிறது வந்து மெய்வாய் கண் மூக்கு செவி மனம் என்ற 6 நிலைகளிலும் வரக்கூடிய குற்றங்களிலிருந்து விடுதலை பெற்றவர் அப்படிங்கிற பொருள். ஆமா, அந்த அந்த சொல்லு எந்த மொழி சொல்லுங்கிறது எனக்கு தெரியல. அந்த அடிமதிக்குடி ஐயனார் பிள்ளை தமிழை பதிப்பித்தவர் சென்னை பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருந்தவர். அவர் அதை பற்றி விரிவா அந்த நூலில் விளக்கியிருக்கிறார். அப்போ சே உகந்த பெருமாள் ஐயனாருக்கும் ஹரிஹரபுத்திரங்கிறதுக்கும் தொடர்பு இருக்குதா இல்லைங்களா? அதே போல பார்ஸ்வநாதருக்கும் இவருக்கும் உள்ள தொடர்புகளை வந்து நம்ம உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்துல அங்க ஒரு அதாவது ஐயனார் கோயில் இருக்கு, பார்ஸ்வநாதர் கோயில் இருக்கு, கற்படுக்கைகளும் ஜெயின அதாவது சமணர்களுக்குரிய ஆசிவர்களுக்குரிய கற்படுக்கைகளும் இருக்கு. திருநெருங்கொன்றைன்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேரு. அந்த ஊர் அந்த பார்ஸ்வநாதரை பற்றிய ஒரு உலா இருக்குது. அந்த உலாவில் இந்த ஐயனார் முதல் 2 ஐயனாருக்கு பற்றிய பாடல்கள் இருக்கின்றன அந்த பிள்ளைத்தமிழ்ல. அப்போ பார்ஸ்வநாதருக்கும் இவருக்கும் உள்ள உறவு புரியுதுங்களா? தொடர்பு வருது இல்ல? அதனால இந்த கள ஆய்வின் வழியாக நம்ம புகுந்து போகும்பொழுதுதான் இலக்கிய சான்றுகள் இந்த ஆசீவகத்துக்கான அடையாளங்களை தரக்கூடிய வகையில் நமக்கு கிடைத்தன. அப்படி பார்க்கும்போது தமிழ் இலக்கிய பரப்புல ஆசீவகத்தினுடைய தாக்கம், ஏன்னா மக்களினுடைய இலக்கியத்துல மட்டும் இல்லாமல் மக்கள் வாழ்க்கையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதனுடைய எச்சங்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு கள ஆய்வுகள் தான் எனக்கு வந்து வழி அமைத்து கொடுத்தன. நிச்சயமாங்க. அதனால தான் நீங்க குறிப்பிட்டு நான் ஒரு முதல் கேள்வி கூட கேட்டேன். என்னன்னா, இது வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையா அல்லது மதமான்னு கேட்டா, நீங்க மக்களுடைய வாழ்வியல் முறையிலேயே இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்போ அடுத்த கேள்விக்கு நீங்களே வந்துட்டீங்க. நான் என்ன கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தொல்காப்பியத்தில் இருக்கு, நடுகள் வழிபாடு இருக்கு, ஐந்தனை வழிபாடு பற்றின குறிப்புகள் இருக்கு, நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அதை போலவே ஆசீவகம் என்பது ஒரு வழிபாடுங்க, இந்த வழிபாடு இருக்கு அப்படின்பதற்கான ஆதாரங்கள் இப்போ நீங்க சொன்ன பிள்ளைத்தமிழ் விழா மட்டும்தானா, இதை தாண்டிய இலக்கிய எச்சங்கள் இருக்கிறதா? நிறைய, அதாவது இப்போ நீலகேசி அப்படின்றது ஒரு ஜைன நூல். ஜைன சமயத்தினுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தருக்கவியல் நூல். அது ஒரு நல்ல நூல். தமிழ் சமய வரலாற்றை அறிந்து கொள்ள மணிமேகலைக்கு அடுத்து நமக்கு உதவக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூல்.
ஆனா நீலகேசி அது ஜைன நூல். அந்த ஜைன நூல்ல ஆசீவகனுடைய மதம், ஆசீவகத்தினுடைய மறுதலை இதெல்லாம் விரிவாக மணிமேகலையை விட கூடுதலான விளக்கங்களோடு தரக்கூடிய ஆசீவகம் பற்றிய செய்திகளை விளக்கி இருக்கக்கூடிய நூல் நீலகேசி. அந்த நீலகேசியில ஆசீவக துறவி அறிவில் முழுமை பெற்ற பூரணன் என்பவனுடைய பள்ளிக்கு போய் அந்த நீலகேசியை அவர்கிட்ட வாதம் பண்ண போவா. அப்படி அதை விவரிக்கின்ற பொழுதே அந்த ஆசீவக பள்ளியில் ஐயனாருக்கு கோயில் இருந்ததை அவர் பதிவு செய்கிறார் நீலகேசி நூல்ல. ஆக அந்த பள்ளியில் அந்த ஐயனாருக்கு சிலை இருந்ததை பதிவு பண்ணியிருக்கிறாருன்னா அப்போ கோயில் இருந்திருக்குதுன்னு நானே பொருள். இப்போ சிலப்பதிகார காலத்துல ஐயனாருக்கு கோவில் இருந்ததை சிலப்பதிகாரம் உறுதிப்படுத்துகிறது. பாசண்ட சாத்தற்கு பாடு கிடந்தாளுக்கு ஏசும்படி ஒரு இளங்கொடியாய் அங்க சாத்தன் ஒரு குழந்தை வடிவத்துல அங்க கிடந்தார் அப்படிங்கிற செய்தி. அதாவது ஒரு பார்ப்பனனுக்கு 2 மனைவி, அதுல மூத்தவளுடைய குழந்தைக்கு இளையவள் பால் ஊட்டிக்கிட்டு இருக்கிறா. அப்படி பால் ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பால் விக்கி அந்த குழந்தை செத்து போகுது. செத்து போன உடனே தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் கூட அதை இது பண்ணிக்கலாம், மாற்றாள் மகவு. அப்போ மாற்றாள் மகவுக்கு பால் விக்கி அந்த குழந்தை பால் கொடுக்கும்போது இறந்து போச்சுங்கும்போது அவளால் துன்பத்தை தாங்கவே முடியல. ஒவ்வொரு கோவிலாக போய் தன்னுடைய குழந்தைய காப்பாற்றும்படி வேண்டுகிறாள். எங்கேயும் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அப்புறம் ஒரு கொற்றவை கோயிலில் அழுது புரளும்போது அப்போ இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு கொற்றவை சொல்லுது அந்த கொற்றவை தெய்வம். அங்கே இருந்த ஒரு பேய் ஒன்று, இடாகினி பேய் என்பது, வா நான் உயிர் தரேன்னு சொல்லி அந்த குழந்தையை வாங்கி விழுங்கிடும். மடியகத்திட்டாள் மகவை அப்படின்னு இளங்கோவடிகள் குறிப்பிடுவார். அதான் வயிற்றுக்குள்ள விழுங்கிட்டா அப்படின்னு. அப்போ அதாவது இது வரைக்குமாவது கையில் இறந்த குழந்தை இருந்துச்சு, அதுவும் இல்லை. அப்படிங்கும்போது இடியுண்ட மங்கை போல், இடியினால் தாக்கப்பட்ட மயில் போல அவள் அழுது புலம்புகின்ற பொழுது அங்க சாத்தன் நீ அழாத இந்த பாரு, அந்த பொதும்பரில் அந்த புதர்கிட்ட போய் பாரு, உன் குழந்தை அங்க இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே போய் பாப்பா, அந்த குழந்தை சாத்தனே குழந்தை வடிவத்துல இருப்பார். 18 ஆண்டுகள் அங்க இருப்பாங்க. அப்புறம் திருமணமாகி அவர் தன்னுடைய மனைவி கிட்ட தான் யாருங்கிறத சொல்லிட்டு அவர் போயிடுறார். ஆக சிலப்பதிகாரத்திலே கோவில் இருந்ததே சிலப்பதிகாரம் இன்னும் சொல்ல போனா அந்த அந்த சிலப்பதிகார கதையில அந்த காப்பியத்துல முக்கியமான இடங்கள்ல வர்றது சாத்தன் தான். இப்போ கண்ணகியினுடைய துன்பத்தை போக்குறதுக்கு கண்ணகியினுடைய தோழி, அதாவது இந்த சாத்தன் இளைஞனா வந்தாருன்னு, குழந்தையா இளைஞனா ஆனார்னு சொல்லி அவருக்கு ஒரு திருமணம் நடக்குது அவருக்கு. அவருடைய மனைவியின் பெயர் தேவந்தி. அந்த தேவந்தி கண்ணகியினுடைய தோழி. கண்ணகி தன்னுடைய துன்பத்தை சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், அதாவது துயரப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவள் ஒரு கனவு காணுவாள். அந்த கனவை பற்றி சொல்லி, இது மாதிரி எனக்கு இப்படி வெளியூர்ல ஆயிடுச்சு, என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவ சொல்லுவா, நீ ஒன்றும் இல்லை, நீ இந்த கோயிலில் காவிரிப்பட்டினத்தில் 2 குளங்கள் இருக்கின்றன, சூரியகுண்டம் சோமகுண்டம்ட்டு. அந்த குளத்துல மூழ்கி நீ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பிரிந்த கணவனை பெறுவாய் அப்படின்னு அவ சொல்லுவா. அப்படி சொல்லும்போது அது பீடன்று அப்படின்னு மறுப்பா. இப்போ அந்த இடத்துல சொல்றது யாரு? தேவந்திகை. தேவந்தி யாரு? சாத்தனுடைய மனைவி. அதே போல கண்ணகி இறந்ததற்கு பிறகு கண்ணகிக்கு கோட்டம் அமைச்சு அதுக்கு அந்த கோயில் அமைத்து அதுக்கு தேவந்தியை பூசாரியா நியமிப்பான். அப்போ தேவந்தி மேல சாமி வரும். யாருன்னா அந்த பாசண்ட சாத்தன் தான். அப்போதான் அங்க பூம்புகாரில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் தேவந்தி சொல்றது போல அந்த காப்பியம் காட்சி அமையும். அதனால இப்ப சிலப்பதிகாரத்துல மையமாக இருக்கக்கூடிய கடவுள் எதா இருக்குது, கதையை இணைக்கிற சங்கிலியா சாத்தன் தான். இப்ப சாத்தனை கும்பிடக்கூடாதுங்கிறது நீலகேசி சொல்லுது. இப்போ எவ்வளவுதான் நன்மை கிடைப்பதாக இருந்தாலும் இந்த அரிகரபுத்திரனையும் பூரணனையும் வணங்கக்கூடாது, ஏன்னா அவர்கள் தீயர்கள் அப்படின்னு ஜைன சமயம் ஆசீவக தோற்றுனராகிய மற்கலியையும் அந்த அடுத்த நிலையில் வரக்கூடிய 2வது ஐயனாராக இருக்கக்கூடிய பூரணரையும் வணங்கக்கூடாது, ஏன்னா அவர்கள் தீய அருகர்கள் அப்படின்னு தடை செய்யுது. இப்போ சிலப்பதிகாரம் ஜைன காப்பியமா இருந்ததுன்னா ஜைனம் தடை செய்த 2 கடவுளை பேசுமா? நல்லா நினைச்சு பாருங்க. அதனால கண்ணகியினுடைய அந்த சிலப்பதிகார காப்பியமே ஆசீவக காப்பியம். ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்பது ஊழ்வினை கோட்பாடு இந்திய சமயங்களின் வரலாற்றிலேயே
ஊழ்வினையை தன்னுடைய அடிப்படை கொள்கையாக ஏற்றுக்கொண்ட ஒரு சமயம் ஆசீவகம். ஊழ்வினையை மறுப்பது தான் ஜைனம். பௌத்தம் கூட தொடக்கத்தில் மறுத்தது. அப்போ ஊழ்வினையை மறுத்த ஒரு சமயத்துக்குரியது சிலப்பதிகாரம்னா, ஊழ்வினையை போற்றக்கூடிய வகையில் சிலப்பதிகாரத்தினுடைய 3 அடிப்படை உறுப்புகளில் ஒன்றா உறுதிப் பொருள்களில் ஊழ்வினை உறுத்து ஊட்டும்னு சொல்லுமா? சொல்லாது. அதனால இலக்கிய வளமாக இருந்தாலும் சரி, மக்கள் வழக்காராக இருந்தாலும் சரி, இவற்றோடு பிணைந்து இருப்பது தான் ஆசீவகம். ஆமா. ஜைனம் அப்படிங்கிற இடத்துக்கு நின்றுக்கிறோம். நம்ம நீலகேசியை பத்தி பேசணும், அதே போல சிலப்பதிகாரத்தை பத்தி பேசணும். இப்ப நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க சிலப்பதிகாரம்ங்கிறது ஆசீவக காப்பியம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப இன்னொரு சந்தேகம் இருக்கு. இப்ப இந்த ஆசீவகத்தை பின்பற்றியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் சமணர்கள்னு ஒரு சாரார் சொல்றாங்க, இன்னொரு சாரார் இல்லைங்க இவங்க தமிழ் சித்தர்கள்னு சொல்றாங்க. எப்படி இதை மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சமணர்கள் என்ற சொல் ஆசீவக துறவிகளை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல். தொடக்க காலத்தில் வேத வைதீக மறுப்பாளர்களை குறித்த ஒரு பொது சொல்லாக சமணர் என்ற சொல் இருந்தது. இதை பாலி மொழியில், பாலி பிராகிருத மொழிகளில் சிரமணர் என்று சொல்லுவார்கள். சிரமணர் அதுதான் சமணர்னு தெரிந்ததாக சொல்லுவார்கள். அது தவறு. அந்த சிரமணர் அப்படின்னு சொன்னால் வைதீக எதிர்ப்பாளர்கள் என்பது பொருள். அப்போ இந்தியா முழுமையிலும் வைதீக எதிர்ப்பை அடிப்படையாக கொண்டு மக்களை சந்தித்து வைதீகம் விதித்த அறிவுக்கான தடைகள், பெண்ணடிமை, கல்வி மறுப்பு, வருண பாகுபாடு இவற்றையெல்லாம் தகர்த்து மனித சமூகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்ட பாடுபட்ட அறிஞர்கள் அந்த சிரமணர்கள். வரலாற்று சான்றுகள் படி 7 பேர் குறிப்பிடப்படுகிறார்கள். அந்த 7 பேரில் நான் இதை பல முறை சொல்லியிருக்கிறேன். பக்குடுக்கை நன்கனியார் ஒருத்தர், நரிவிரு தலையார் ஒருத்தர், நம்ம ஆசீவகத்தை உருவாக்கிய மர்க்கலி ஒருத்தர், அவருக்கு துணையாக வந்த பூரணர் ஒருத்தர், அப்புறம் சஞ்சய பேலட்ட புத்தன்றவர், மகாவீரர் புத்தர். இந்த புத்தரையும் மகாவீரரையும் சேர்த்தே சிரமணர்கள் என்று சொல்லக்கூடிய மரபு இருந்தது. ஆனால் புத்தர் தனக்கென்று ஒரு புதிய சமயத்தை உருவாக்கி அதற்கு பௌத்தம் என்று பெயரிட்டதற்கு பிறகு பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பௌத்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த சிரமணர் என்ற சொல் அவர்களுக்கு தேவைப்படவில்லை. அதே போல மகாவீரர் புலன்களை வென்றவர் என்ற பொருளில் ஜீன சமயத்தை, அதாவது ஜைன சமயத்தை உருவாக்கியதற்கு பிறகு அவர்கள் தங்களை ஜைனர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டார்களே தவிர சிரமணர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் ஆசீவகர்கள் மட்டுமே தங்களை சமணர்கள் என்றே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். ஆசீவகர்களாகவும் சமணர்களாகவும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். வேறுபாடு. இப்போ நான் ஒரு குறுநூலை சமணர் என்பவர் ஜைனரான்ட்டு ஒரு குறுநூல் வெளியிட்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய கருத்தை மறுத்தவர்களுடைய கட்டுரைகளையும் அதற்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில் நான் எழுதிய கட்டுரைகளையும் சேர்த்து ஒரு குறுநூல் ஒன்று அண்மையிலே வெளிவந்திருக்கிறது. அதை நீங்கள் விரிவாக பார்த்துக்கலாம். அப்போது சமணர் என்பவர் வேறு, ஜைனர் என்பவர் வேறுபட்டவர். இந்த ஆசீவக துறவிகளாகிய இந்த சமணர்கள் பிற்கால சோழர் காலத்திலே மிக கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இந்த ஆசீவகத்திற்கு துணை நின்ற வைணவர்களுக்கும் மிக கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டன. ராமானுஜர் சோழர் காலத்துல அதாவது வரி விதிப்புன்னா பொதுமக்களுக்கு 1 ரூபாய் வரி அப்படின்னா, இந்த ஆசீவக சமயத்தை பின்பற்றியவர்களுக்கு 20 மடங்கு வரி. 20 மடங்கு வரியை கட்டத் தவறினால் அவர்களுக்கு அது இரட்டிப்பாகி 40 மடங்கு வரி என்று விதிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் ஏஎல் பாஷம் கல்வெட்டுகளில் இருந்து எடுத்து காட்டுகிறார். அப்படி இந்த கடுமையான வரி விதிப்புக்கு ஆளாக்கப்பட்ட இந்த ஆசீவகர்கள் பல வகையில் துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இப்போ கொற்றவையை தொடக்கத்தில் யானை உரி போர்த்தவளாக இளங்கோவடிகள் சித்தரிப்பார். யானை தோலை உரித்து போர்வையாக அணிந்து கொண்டவள் என்பது பொருள். அந்த மரபு பின்னாடி சிவனுக்குரியதாக மாறுகிறது. யானை உரி போர்த்தவராக சிவன் உருவகப்படுத்தப்படுகிறார். இந்த யானை தோலை உரித்தவர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை, கருத்தியலே ஆசீவகத்தின் சின்னமாகிய யானையை அழித்தவர் என்பது பொருள். அதன் வழியாக ஆசீவகத்தை அழித்தவர் என்பது பொருள். பல வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. இப்போ ஞானசம்பந்தன் என்ற காளாமுக பிரிவை சார்ந்த சைவ நாயன்மார் 8000 சமணர்களை கொன்றார் என்பதாக வரலாறு இருக்கிறது. திருஞான சம்பந்தர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 8000 பேரில் ஒரு 7000 பேராவது ஆசீவக துறவிகளாக இருப்பார்கள். ஒரு 1000 பேருக்குள்ள பௌத்தரும் ஜைனரும் வருவாங்க.
ஏன்னா திருஞான சம்பந்தர் காலத்தில் ஆசீவகம் தான் செல்வாக்கு பெற்றிருந்ததை தவிர பௌத்தமும் ஜைனமும் அந்த அளவிற்கு செல்வாக்கு பெறவில்லை. அந்த அளவுக்கு இல்லை. அப்போதான் பரவ தொடங்குது ஜைனம். கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் தமிழகத்திற்கே ஜைனம் வருகிறது. அதனால இந்த காலகட்டத்தில் கடுமையான வரி விதிப்பிற்கு உள்ளாக்கப்பட்ட இந்த சமண துறவிகள், அதாவது ஆசீவக துறவிகள், மிகப்பெரிய மருத்துவ கலையில் தேர்ந்த அறிஞர்களாக இருந்தார்கள். மருத்துவத்துறையில், அதாவது மனநல மருத்துவத்திற்கும் உடல்நல மருத்துவத்திற்கும் அவர்கள் தான் எல்லா வகையிலும் உதவியாக இருந்தவர்கள். இப்போ திருநாவுக்கரசருக்கு ஜைன சமயத்தில் அவர் இருந்தப்போ அவருக்கு சூளை நோய் விடுகிறது. அதாவது ஒரு வகையான அல்சர். அந்த சூளை நோய்க்கு மருத்துவம் பார்த்த இடம் ஆசிவர்களுடைய பள்ளி தான். இதை சேக்கிழார் ரொம்ப நுட்பமாக வேறுபடுத்தி காட்டுவார் பெரிய புராணத்தில். அதாவது திருநாவுக்கரசர் வாகீசர்னு சொல்லுவாங்க அங்கே, தர்மசேனர். அந்த தர்மசேனர் தங்கியிருந்த பள்ளியை இடத்த அமன் பள்ளின்னும், இவர் மருத்துவம் பார்த்த இடத்த அமன் பாழின்னும் வேறுபடுத்துவார். இப்போ பாழிங்கிற சொல்ல அமன் பாழின்னு ஏன் வேறுபடுத்தணும்? மருத்துவம் பார்க்குற இடம் அப்படிங்கிறது. அதாவது அமன் பாழின்னா அந்த பாழியில இருக்கிறவங்க ஆசீவக துறவிகள். இவர் இருக்கிற இடம் அமன் பள்ளி. ஒரு காலகட்டத்தில் இந்த ஆதிநாதர் பார்சுவநாதர் அந்த தொடர்ச்சியில் மகாவீரரும் வந்ததுனால, ஐயனாரும் வந்ததுனால, 2 பேர்த்துக்கு இருந்த இந்த பொதுத்தன்மை காரணமாக இந்த 2 பேரையும் ஒரே பெயரில் அழைக்கக்கூடிய ஒரு மரபு இருக்குது. இப்போ பொதுவுடைமை இயக்கங்கள் பல பிரிஞ்சாலும் கூட பொதுவுடைமை இயக்கங்கள் என்று நாம் பொதுவாக சொல்வதை போல ஒரு கட்டத்தில் அமணர் என்ற சொல், சமணர் என்ற சொல் ஜைனரையும் குறித்தது, ஆசீவர்களையும் குறித்தது. அப்போ இந்த கொடுமைகளுக்கு உள்ளான ஆசீவக துறவிகள் தங்களுடைய மரபு வழியான இந்த அறிவியலை பாதுகாப்பதற்காக அமைந்த ஒரு புகலிடம் தான் சித்தர் மரபு. தமிழ் சித்தர்கள் சொல்லலாம். தமிழ் சித்தர்கள் தான் சொல்லலாம். ஏன்னா ஆசீவகத்தினுடைய மரபுகளை பாதுகாத்தார்கள், அடையாளங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அதனால அந்த ஆசீவக மரபுக்கும் சித்தர் மரபுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. இப்போ சித்தர் மரபினுடைய அடிப்படை ஜாதி மறுப்பு தான். கடவுள் மறுப்பு அடங்குமா? கடவுள் மறுப்பு வேதமோது வேதியா விளைந்தவாறு கூறடான்னு வேதியனை பார்த்து முன்னிலைப்படுத்தி கேள்வி கேட்க வேண்டிய சாதியா வதடா சலந்திறந்த நீரலோ அப்படின்னு சொல்லி விளக்கம் தர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒரு வேதியனை பார்த்து? அதனால அதாவது அறிஞர்கள், இப்போ கலிலியோவே அவருக்கு உலகம் உருண்டைன்னு சொன்னீங்கன்னா உனக்கு தண்டனைன்னு சொல்லும் பொழுது, இல்லை தட்டைதான்னு சொல்லிட்டு வரும்போது முனைகிட்டே வந்ததா நம்ம வரலாறு படிச்சிருக்கோம்ல, நான் தட்டைன்னு சொன்னதுனால அது தட்டை ஆயிடுமா அப்படின்னு உருண்டைதான் சொல்லிக்கிட்டு வருவார்ல. அது மாதிரியான ஒரு புகலிடமாக அந்த சித்தர் மரபு விளங்குகிறது. அப்படித்தான் நான் பார்க்குறேன். அதில் கொஞ்சம் டீவியேஷன், அதாவது கொஞ்சம் கிளச்சி கூட போகலாம். ஆனால் அடிப்படையை அந்த சித்தர் மரபு இவர்களை பாதுகாத்திருக்கிறது, ஆசீவக துறவிகளை பாதுகாத்திருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். சரிங்க. அப்போ ஆனால் இதே போல் இப்போ நீங்கள் எப்படி நம்மளுடைய நாட்டில் ஆசீவகம்னு இருந்துச்சு, மேலே ஜைனர்கள் போயிட்டாங்க, சமணம் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னீங்களோ, மேலே இன்னைக்கு கூட நீங்கள் குறிப்பிட்ட 7 பாஷங்கள் இருக்காது, ஆஜீவிகா அப்படின்னு ஒரு சமயம் இருந்திருக்கு இல்லையா? அப்போ அது தொடர்ச்சின்னு சொல்லலாமா? அதை இல்லை, அதாவது தமிழில் முரசுன்ற சொல்லு சமஸ்கிருதம் பாலி பிராகிருதத்தில் முரஜுன்னு ஆகும். ஆசீவகம் அப்படின்ற சொல்லு ஆஜீவகம்னு ஆச்சு, அவ்வளவுதான். அந்த மொழியில் அந்த பேர். இப்போ கொள்ளிடம்ங்கிற பேர் தமிழில் இருக்கக்கூடிய கொள்ளிடங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி ஆச்சு? கொல்ரூன்னு ஆச்சு. தூத்துக்குடி எப்படி ஆச்சு? டூட்டுக்குடின்னு ஆயிடுச்சு. திருவனந்தபுரம் ட்ருவாங்கூர்னு ஆயிடுச்சு இல்லையா? அது மாதிரி இந்த சொல் திரிபுனால் ஆஜீவகம்னு ஆச்சே தவிர, அந்த ஆஜீவகம்ங்கிற அந்த பாலி மொழி சொல்லையோ அல்லது பிராகிருத மொழி சொல்லுக்கோ அவர்கள் சரியான காரணத்தை சொல்லலை. ஆசு ஈவு அகம் அப்படின்னு பிரித்தவர் என்னுடைய நண்பர் ஆதிசங்கரன். அவர் தான் மனித வாழ்க்கையில் துயரத்தில் ஆழ்ந்து இருக்கக்கூடிய, துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பற்றுக்கோடாக விளங்கிய துறவிகள் வாழும் இடம் எப்படி அதனால இது ஒரு ஆகு பெயராக சமயத்தின் பெயராக மறுமலர்ச்சி அடைந்ததுன்னு அவர் விளக்கியிருப்பார். இப்போ அதனால தான் நீங்கள் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இப்போ பௌத்த சமயத்தில் எதுக்கு சரணம்னு சொல்கிறாங்க? புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு. அப்போ சங்கத்தை போய் ஏன் சரணடையணும்? அந்த சங்கத்தை சரணடைவது எப்படி பௌத்தத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்றாக விளங்குகிறதோ, அதை போலவே இங்கேயும் துறவிகளை சரணடைதல் இங்கேயும் மரபாக இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கும் சாமிய சரணம் ஐயப்பான்றத, ஐயப்பன் வழிபாட்டில் சாமிய சரணம் ஐயப்பாங்கிறது அந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறது. அதனால ஆசு ஈவு அகம் ஆசிவகம்
இந்த தமிழ்ல வந்து முதலாக இந்த ஆசிவகங்கிற பேர் எங்க வருதுன்னா சிலப்பதிகாரத்துல தான் வருது. கோவலன் கண்ணகி மறைவுக்கு பிறகு மாதவி, மணிமேகலை, கோவலனுடைய தந்தை 3 பேரும் பௌத்த மதத்தை தழுவுறாங்க. இப்ப கண்ணகியினுடைய தந்தை, ஏன்னா கோவலனுடைய தாயும் கண்ணகியினுடைய தாயும் அந்த அதிர்ச்சியில இறந்துடுறாங்க. அதற்கு பிறகு கோவலனுடைய தந்தை மாதவி, மணிமேகலை இவங்கெல்லாம் பௌத்தத்தை தழுவுறாங்க. கண்ணகியினுடைய தந்தை ஆசீவகத்தை தழுவுகிறார். அப்போ இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, சிலப்பதிகாரத்தை நமக்கு முன்னே இருந்த பல அறிஞர்கள் படிச்சிருக்கிறாங்க, விளக்கியிருக்கிறாங்க, நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. இந்த ஆசீவகத்தை தழுவினான் கண்ணகியினுடைய தந்தை அப்படிங்கிற செய்திக்கு பிறகு மணிமேகலையில ஆசீவகம் பற்றி வருது, நீலகேசியில ஆசீவகம் பற்றி வருது, பல பாடல்கள் வந்து ஜைன நூல்கள்லையும் ஆசீவகம் பற்றி வருது. பின்னாடி சிவஞான சித்தியார்னு சைவ நூலிலையும் ஆசீவகம் பற்றி வருது. இவ்வளவு நூல்களில் ஆதாரங்கள் கிடைத்தும் ஒருத்தர் கூட அந்த ஆசீவகம் பற்றி ஆராய தொடங்காதது எனக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியும் வியப்பும் தான். இவ்வளவு வெளிப்படையா இருக்கும்போது சிலப்பதிகாரத்தை பற்றி இவ்வளவு விரிவா வக்கணையா பேசுறாங்க. எவ்வளவோ பேர் சொன்னாங்க, சிலம்பு செல்வராக, சிலம்பொலி செல்வராக எல்லாம் ரொம்ப பேர் விவரங்களுக்கு சிலப்பதிகாரத்துல முக்கியமா கண்ணகியினுடைய வரலாற்றோடு கண்ணகியினுடைய தந்தை தழுவின சமயத்தை பற்றி இவங்க ஏன் ஆராய்ச்சி பண்ணல? எனக்கு காரணம் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு வந்து என்னன்னு தெரியலப்பா. நான் மற்றவர்களை, அதாவது என்னை விட பேரறிஞர்கள் அவர்கள், பெரும்புலவர்கள், பேராசிரியர்கள். ஆனா அவங்க கண்ணுல இது ஏன் படல? ஒருவேளை எனக்காக விட்டு வச்சுட்டு போனாங்களோங்கிற நான் அப்படி நினைச்சுக்கிறது. நிச்சயமா அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையை சமூகத்துக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஐயா, இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ தமிழகத்துல மட்டுமே இல்ல பல இடங்களில் எச்சங்கள் இருக்குன்னீங்க. வேற எந்தெந்த மாநிலங்கள் அல்லது நாடுகள்ல இதற்கான தொல்லியல் எச்சங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது தம்பி, இப்போ ஐயனார் கோவில்ல பல இடங்கள்ல, இன்றியமையாத ஐயனார் கோவில்கள்ல லாடமுனின்னு ஒருத்தருக்கு கோயில் இருக்கு. லாடமுனி அதாவது ஐயனார் பேர்லேயே இருக்கக்கூடிய மணப்பாறையில் நல்லாண்டவர் கோயில்னு ஒன்று உண்டு. அந்த நல்லாண்டவர் கோயிலில் இந்த லாடமுனிக்கு கோயில் இருக்குது. மதுரை ஆனைமலை அடிவாரத்தில் அந்த லாடமுனிக்கு கோயில் இருக்குது. அழகர் கோயிலில் லாடமுனிக்கு கோயில் இருக்குது. இப்படி பல இடங்களில் லாடமுனிக்கு கோயில் இருக்குது. சில ஐயனார் கோயிலில் அவங்க இந்த திருவிழாவின் போது உடுக்கடிச்சு சாமி வரவழைப்பாங்க இல்லையா? அப்படி சாமி வரவழைக்கும் போது ஒருத்தர் மேலே லாடமுனி வந்து ஆடுவாராம். மற்ற சாமியெல்லாம் ஆடும்பொழுது வந்து தமிழில் பேசுமா, இந்த லாடமுனி மட்டும் குழப்பலான்னு பேசுமா. ஒரு நண்பர் இந்த இதில் கலாய்வுக்கு போயிருக்கும்போது ஒரு நண்பர் சொன்ன செய்தி இது. அப்போ அவர் பிறமொழியாளர்னு தெரியுது. இதற்காக ஆய்வு பண்ணும் பொழுது இன்னைக்கு குஜராத் மாநிலத்துக்கு லாடதேசம்னு ஒன்று பேர் உண்டு. குஜராத்துக்கு லாடதேசம்னு ஒரு பேர் இருக்கு. அவர் வந்து அங்கிருந்து வந்த ஒரு பெரிய துறவியா இருந்து ஆசீர்வாதத்தில் ஒரு பெரும்பங்கு பெற்றவராக விளங்கி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு. ஆமாம், அதனால லாடமுனி அப்படிங்கிற அந்த பேரே இது வந்து குஜராத்லையும் பரவி இருந்ததுனுடைய அடையாளம் இல்லையா? அதே போல தென்னிந்திய பகுதிகளில் கேரளாவில் ஐயப்பனாக அவர் வழிபாடுக்கு உரியவராக இருக்கிறாரு. ஐயப்பன் வழிபாடே நம்மளுடைய ஆசீர்வாதம் தான், ஐயனார் வழிபாடு தான். ஆந்திரா பகுதியில் தமிழகத்தினுடைய பார்டரில் இருக்குதா என்னன்னு தெரியல. கர்நாடகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா சிரவண பெலகோலாவினுடைய ஆய்வுக்காக நான் போயிருக்கும்போது அங்கே ஐயனாருக்குரிய சின்னங்கள் இருக்கிறத பார்த்தேன். பாண்டியர்களினுடைய மீன் சின்னத்தை பார்த்தேன். நான் ஆசீவகத்திற்குரிய யானை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தேன். அதனால இன்றைக்கு பல ஐயனார், அதாவது ஆசீவக துறைகள் வாழ்ந்த பல கற்படுக்கைகள், அவர்களுக்கு பள்ளிகளாக இருந்த பல இடங்கள் இன்றைக்கு ஜைனர்களுடைய பிற்கால கல்வெட்டுகள் இடம்பெற்று இருக்கிறத பார்க்கும்போது பல இடங்களில் வந்து அது மாதிரி இந்த சிரவண பெலகோலாவும் ஆசீவகத்துக்கு இருந்து பின்னாடி மாறி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய நினைப்பு. இதை விட முக்கியமான வங்காளதேசம், அதாவது இந்தியா பூராவிலும் அந்த காலத்தில் இது மக்களை ஈர்த்துன்னு இருக்கிறது. இப்போ அசோகன் வெட்டி அந்த அமைத்த கற்படுக்கைகளில் ஆசீவக துறவிகளுக்குன்னே கற்படுக்கைகள் அமைச்சு கொடுத்துருக்காரு பராபர்ங்கிற இடத்துல. அப்போ ஆசீவகத்தை வந்து அந்த காலத்தில் அந்த மக்கள்லாம் தழுவி இருக்கிறாங்கன்னு முழுக்கவே இருந்திருக்கு ஆசீவகம். ஆமாம், பேராசிரியர் தாஸ்குப்தா அவர்கள் எழுதின இந்திய மெய்யியல் வரலாறு, இந்தியன் பிலாசபியில் புத்தரே வந்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு, அதாவது மீன்கள் துறைமுகத்தில் போய் வலை வீசி மீன்களை வாரி குவிக்கும் வலையனை போல இந்த மக்களையெல்லாம் தன் பக்கம் இழுத்துக்கிட்டு போயிட்டாரேன்னு ஒரு புலம்புறதா ஒரு செய்தி வரும். அப்போது மக்களையெல்லாம் ஈர்த்து கொண்டு போகிறாருன்னு இவரை போன்ற ஒரு அறிஞர்,
ஒரு சமய தலைவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இதனுடைய செல்வாக்கு இருந்திருக்கிறது. இப்போ இந்தியா பூராவிலும் இருந்திருக்கிறது. அப்படி அது வந்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருந்து தன்னுடைய எங்கே இது தோன்றுச்சோ, எங்கே இது வேர் விட்டதோ, அங்கங்கே அப்படியே சில செடிகள் வந்து வேர்லே களைச்சிக்கிட்டு போகிறது மாதிரி இது தமிழகத்தில் மட்டும் இன்றைக்கு நிலை கொண்டு இருக்கிறது. இங்கேதான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம. இப்போ என்னன்னா, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க பல குறியீடுகள், குறிப்பாக வந்து யானை, 7 நிறங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே போல தாமரை மலர் கூட ஒரு குறியீடா சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த வெளிப்படையா நம்ம பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்து மதம் வந்து ஆசீவகத்தை விழுங்கியது அப்படின்னு ஒரு பார்வை சில பேர் வைக்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே இந்து மதத்தின் குறியீடுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆசீவகத்தின் குறியீடு தானா? இந்து மதம்ங்கிறதே ஒரு மதம் இல்லை. சந்திரசேகர சரஸ்வதி அவர் வந்து குறிப்பிடும் பொழுது, வெள்ளைக்காரன் நமக்கு இந்து என்று பெயர் வைத்தானோ நாம் தப்பித்தோமோ அப்படின்னு சொல்லுவார். வெள்ளைக்காரன் இந்துன்னு பெயர் வச்சதுனால தான் நாம் தப்பிச்சோம் அப்படின்னுவார். அதனால இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு இந்து கடவுள்கள் என்று சொல்லக்கூடிய சிவனும் திருமாலும் சமஸ்கிருத எதிர்ப்பு, வேத எதிர்ப்பை உள்ளடக்கிய கடவுள்கள். அதாவது சிவனும் திருமாலும் சமஸ்கிருத வேதத்தை எதிர்த்தவர்கள். நீங்க வந்து சுந்தரர் ஆதிசைவ மரபுல வந்தவர். அவருக்கு சமஸ்கிருதமும் தெரியும், வேதமும் தெரியும். அவர்கிட்ட போய் நீ வேதம் படித்த வாயினால் தமிழ்ல பாடலாம் அப்படின்னு கட்டளையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சொற்றமிழ் பாடுகின்றார் தூமறை பாடும் வாயால் அப்படின்னு பெரிய புராணத்துல வருது. அப்போ ஒரு பக்தனை பார்த்து நீ தமிழ்ல பாடு, வேதத்துல பாடாத, தமிழ்ல பாடுன்னு சொன்னாக்க அவர் வந்து எப்படி வேதத்தை ஆதரிச்சாரு அப்படின்னு பொருளா? தமிழை ஆதரிச்சிருக்கிறாரு. அதே போல இன்றைக்கும் கூட திருமால் ஊர்வலத்துல தமிழ் பாசுரங்களை, நம்மாழ்வார் பாசுரங்களை, ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடிக்கிட்டு போறவங்க முன் போக, அந்த தமிழுக்கு பின்னால் தான் வந்து திருமால் வருவார். அவருக்கு பின்னால் தான் சமஸ்கிருதம் வரும். அப்போ வந்து இந்த போட்டியில், சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்குமான போட்டியில் இந்த 2 கடவுள்களுமே எதை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, எதை தேர்ந்தெடுத்திருக்காங்க? தமிழ் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ இந்த 2 கடவுள்களையும் இந்து கடவுள்னு சொல்றதே தப்பா இல்லையா? இன்னும் தமிழ் கடவுள் தான். அப்போ அதாவது இன்னும் சொல்ல போனா, வேத எதிர்ப்பு தான் நாத்திகங்கிற பொருள். வேத எதிர்ப்பே அதுதான் நாத்திகம். மனுதர்மன் சொல்றது நாத்திகா வேதநந்தகா அப்படின்னு. வேதத்தை எவன் நிந்தனை செய்கிறானோ அவன் நாத்திகன். அப்போ இந்த திருமாலும் வேதத்தை நிந்தனை செய்கிறார், சிவனும் சொற்றமிழ் பாடுகின்றார் தூமறை பாடும் வாயால்னு நீ வேதத்துல பாடாத தமிழ்ல பாடுன்னு சொல்றாரு. அப்ப இந்த 2 கடவுள்களுமே நாத்திகர்கள் ஆயிடுறாங்களா இல்லையா? அப்ப அவங்கள போய் நீங்க இந்து கடவுள்னு இப்படி சொல்றது? அதே போல இப்ப நீங்க கேட்ட கேள்வி வாதத்திற்காக ஒத்துக்கொள்வோம். திருமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இலக்குமிங்கிற பெண் தெய்வம் ஆரியர் வருகைக்கு முற்பட்டது, வேதத்திற்கு அப்பாற்பட்டது, வேதத்திற்கு உரியது அல்ல. ஆரிய வருகைக்கு முன்னாடியே இருந்தது. வேத கடவுள்களாக இல்லை. அதை பின்னாடி வரக்கூடிய மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய கருத்தியலே, அந்த கருத்தியல்ல சிவன், திருமால், பிரம்மான்னு வரக்கூடிய இந்த 3 மும்மூர்த்திகளும் ரொம்ப காலத்தால் பிற்பட்டவர்கள். தொடக்க காலத்துல அக்னி, சோமன், இந்திரன் மாதிரி 3 பேரா மாறி மாறியே வர்றாங்க. தொடக்கத்துல 3 பேர் இருக்கிறாங்க, அப்புறம் வேற 3 பேர் வர்றாங்க, கடைசியா தான் இந்த 3 பேர் வர்றாங்க. இப்படி 3 பேர் வந்தாலும் பிரம்மாவுக்குன்னு எங்கேயும் ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் இப்ப நீங்க பழைய கால பத்திரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, சிவகுலம், சிவகோத்திரம் அப்படின்னு தான் இருக்குமே தவிர வந்து இந்துன்னு இருக்காது. அதனால இந்து மதம்ங்கிறது பின்னாடி வந்த ஒரு பேரே தவிர இந்து மதத்திற்குரியது எந்த அடையாளமும் இல்லை. அப்ப இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இப்ப ஆசீவகத்தின் அடையாளங்களை இன்னைக்கு இந்து மதம் எடுத்திருக்கிறது உண்மைதான் சொல்றீங்க? ஆமா. இப்ப தாமரை மலர், தாமரை அறிவின் குறியீடு. சரஸ்வதி கூட வேத கடவுள் அல்லது, வேத சார்பான பெண் கடவுள் இல்ல. இது வேத எதிர்ப்பாகிய ஆசீவகத்திற்கும் ஜைனத்திற்கும் உரிய ஒரு கடவுள். சரஸ்வதி உட்பட. ஆமா, சரஸ்வதி உட்பட. திருமகளும் கலைமகளும் வந்து வேதத்திற்குரிய கடவுள்கள் இல்லை. நீங்க வந்து விதவை கோலத்திற்குரிய சின்னமாக பெண்களை அணியக்கூடிய உடை எது? வெள்ளை ஆடை உடுத்துறாங்க. இந்த வெள்ளை ஆடை உடுத்துறவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிற முடியுது, அடையாளம் காண முடியுது. இவங்க வந்து கணவனை இழந்துட்டாங்க. அதே வெள்ளை ஆடை வந்து ஒரு கடவுளுக்கு கொடுக்கும்போது அது எப்படி தமிழ் வைதிக மரபுக்குரியதா இருக்க முடியும்? நீங்க ஒவ்வொன்றையும் தோண்டி துருவி பார்த்தீங்கன்னா அங்க வைதிகத்துக்கு இடமே கிடையாது. எல்லா இடத்துலயும் தமிழ் தான் வந்து நிக்குது. அங்க தமிழ் தான் வந்து நிற்கும். ஏன்னா இது வந்து சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவத்தை கொடுத்த மொழி. சமஸ்கிருதம் இந்தியாவில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே செழுமை பெற்றிருந்த ஒரு மொழி இது. அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து நீங்க சமஸ்கிருதத்தை வந்து அது கடன் வாங்கிக்கிருச்சு அல்லது திருடிக்கிருச்சுன்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்?
அதுல இருந்து மீட்க வேண்டியது உங்க சொத்தை வந்து ஒருத்தன் அபகரிச்சிருக்கிறான்னா அந்த சொத்தை மீட்க வேண்டியது அந்த சொத்துக்குரிய கடமை இருக்குதா இல்லையா? அதனால எல்லாத்தையும் வந்து சமஸ்கிருத நம்முடைய ஆராய்ச்சியில ஒரு பெரிய பிழை ஏற்பட்டது என்னன்னா, உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த மூத்த மொழிக்குன்னு ஒரு சிந்தனை மரபு இருந்திருக்கணுமா இல்லையா? அந்த சிந்தனை மரபு என்னங்கிறதே நம்ம ஆட்கள் வந்து யாருங்க அதை பற்றி கவலைப்படவே இல்லை. தொல்காப்பியமா, திருக்குறளா, சிலப்பதிகாரமா, 14 கீழ்கணக்கு நூல்களா, எல்லாமே ஜைனர்களுக்குரியதுன்ட்டாங்க. அப்ப உன்னுடைய மொழி என்ன? உன்னுடைய மொழியில உன்னுடைய சிந்தனை மரபுல ஒண்ணுமே உனக்குன்னு ஒரு இலக்கியம் கூட இல்லையா? இப்ப எல்லாமே ஜைனர்களுக்குரியதுன்னா ஜைன மொழியில இந்த மாதிரியான நூல்கள் இருந்திருக்கணுமா இல்லையா? அங்க மாதிரி ஒண்ணுமே இல்லையே. அதாவது ஒப்பிட்டு பார்க்கறதுக்கே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்லாம போயிடுச்சு. அதனால நம்முடைய சொத்தையே வந்து நம்ம வீட்டை பார்த்துட்டே இது அந்நிய வீடுன்னு நினைச்சு போறது மாதிரியான ஒரு நிலைமை தமிழ் ஆய்வுலகத்துல பூந்து போயிடுச்சு. அதனால இப்ப தலையிலா கிடந்ததை நாம நிமித்தி நேரா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கே பெரும்பாடுபட வேண்டியதா இருக்குது. நம்மள்ட்ட இருந்து ஒரு உடமையை பறிச்சுட்டு போறான் அப்படின்னா அந்த உடமையை உடனே பிடுங்கி வாங்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னு சொல்றீங்க. மூலப்பத்திரத்தை நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம வந்து நமக்குரியதா மாத்தணுமா இல்லையா? பட்டா மாத்தணுமா இல்லையா? நிச்சயமா அது அழகா தெளிவா புரிஞ்சுக்க முடியும். இறுதியா இந்த கேள்விங்கய்யா, இவ்வளவு சிறப்புகள் இவ்வளவு ஆளுமைகள் நிறைந்த ஒரு ஆசிவகம் எப்படி வழக்கற்று போன ஒன்றாக மாறிவிட்டதுன்னு நினைக்கிறீங்க? வழக்கற்றே போகல. இதுதான் நாம் புறவி வழிபாடா, புறவி எடுப்பா, இந்த முளைப்பாரியா இன்னும் இருந்துகிட்டு தானே இருக்கு. இல்ல அது இன்னும் வெளிப்படையாத ஆசீர்வாதம் தான் அப்படின்னு தெரியாம போயிடுச்சு. அதாவது அவங்களுக்கு தெரியல, நாம போய் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு நீங்க ஐயனாரை கும்பிடுறீங்க, அந்த ஐயனார் யாரு தெரியுமா? இப்ப எங்களுக்கே கள ஆய்வுக்கு போகும்பொழுது பல கோவில்களுக்கு அந்த தர்மகர்த்தா சந்திக்க வேண்டிய ஒரு இது வரும், அறங்காவலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ நமக்கு அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போதே இந்த கோவிலினுடைய பெருமை, அந்த சாமியினுடைய சக்தி, இதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லி நம்மளையே பயமுறுத்தியிருப்பாங்க. இவ்வளவு சக்தி உள்ள ஆற்றல் உள்ள ஒரு கடவுள் சாதாரண மனுஷன்தான்னு சொன்னாக்கா அவங்க ஏற்றுக்குருவாங்களோங்கிற பயம், அந்த பயத்தோடே போவோம். ஏன்னா கடவுள் பயம் தானே உலகத்துல இல்லாத பயம். அதுக்கு ஈடா வேற ஒரு பயத்தை சொல்ல முடியுமா? பேய் பிசாசை விட கடவுள் பயம் ரொம்ப அதிகமாக போச்சு இல்லையா? அதனால தானே பயபக்தின்னு சொல்றோம். பக்தின்னு மட்டும் சொல்லல, பயபக்தின்னு சொல்றோம். பயத்தோடு கூடிய பக்தி. அது ஏதாவது பண்ணி விடுமோ, கண்ணை குத்தி விடுமோ, காதை செவடாக்கி விடுமோங்கிற பக்தி. கண்ணை குத்தி விடுங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, அது எனக்கு சின்ன வயசுலேயே சாமி கண்ணை குத்தாதுங்கிற ஒரு தைரியம் எப்போ வந்ததுன்னா, இந்த பொங்கலுக்கு வந்து படையல் போடுவாங்க. படையல் போடுறதுக்குன்னு சமைப்பாங்க. அப்படி சமைக்கும்போது இதெல்லாம் தொடக்கூடாது, தொட்டாக்காக சாமி கண்ணை குத்தி விடும் அப்படின்ட்டு அம்மாவும் எங்க அப்பா எல்லாம் வந்து சொல்லி மிரட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து சாமி கண்ணை குத்துதா இல்லையான்னு பார்க்கறதுக்காகவே திருட்டுத்தனமாக அந்த தேங்காய் துருவல் அதெல்லாம் எடுத்து ருசி பார்த்துருவோம், சாப்பிட்ருவோம். ஆனால் சாமி கண்ணை குத்தலை அப்படின்ற ஒரு தெம்பு வரும் எங்களுக்கு. அது மாதிரி இந்த மக்கள்கிட்ட போகும்போது, அந்த அறங்காவலர்கிட்ட போகும்போது அவர் வந்து போற்றி புகழக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தெய்வம், சாதாரண மனித பிறவிதான் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி ஏற்றுக்குருவாரோ அப்படிங்கிற அச்சத்தோடு போனப்போ அவங்களுக்கு இந்த வரலாறெல்லாம் சொல்ல 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 அதை கேட்டு கேட்டு அப்படியே வியப்படைஞ்சு போனாங்க. ஓ, நாம் வணங்கக்கூடிய இந்த ஐயனார் இவ்வளவு பெரிய ஆளுமை உடையவரா அப்படின்ற ஒரு வியப்பு அவங்கள்ட்ட வந்தது. எனவே அப்படிப்பட்ட அந்த வியப்பு, அந்த அறங்காவலருக்கு வந்த வியப்பு, தாங்கள் வணங்கக்கூடிய இந்த ஐயனார் இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர், இவ்வளவு பெரிய அறிஞர், பேரறிஞருங்கிற அந்த அந்த எண்ணம் இந்த வழிபாடு செய்யக்கூடிய மக்களுக்கு வருமானால் ஆசீவகம் அப்பொழுதே உயிர் பெற்றுவிடும். நிச்சயமா வந்து மிக அருமையான பலவிதமான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து ஐயனார் வழிபாடு, ஆசீவகம் எப்படி மீண்டும் உயிர் பெற வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து எப்படி வந்து இந்து சமய அடையாளங்களாக இன்று நம்மளுடைய தமிழ் அடையாளங்கள் மாறி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. மிக்க மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.